ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் பார்க்க போகிறோம். 5 days வந்து நாங்கள் லீவ் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்க்கு வந்து மேரேஜ். ஸோ அதனால் 2 days வந்து நான் லேப் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ 2 days வந்து நான் ஒர்க் பண்ணேன், 2 days வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு சில கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிளிப்ஸ் வந்து எடுத்துருப்பேன். ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எடுக்க முடியல. பிகாஸ் அங்கே நாங்கள் இல்லவே இல்லை. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறது, ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் இருந்தது. ஸோ அம்மா வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்போதும் போல் வந்து எனக்கு சிக்கன் கறி இது தான் நான் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். பிகாஸ் மட்டன் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. ஸோ அதே மாதிரி அம்மா வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. என்னை வந்து இங்கே விட்டுட்டு அம்மா வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே கிளம்பிட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் அங்கே ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, ஸோ கல்யாண வேலைலாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ அப்போ தான் ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க அம்மா. ஸோ ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து என்ன செயின்லேயே இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியே உட்காந்தே இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து எங்கேயாவது ஓடிடுவா, யாருக்குமே தெரியாமல் ஓடிடுவா. ஸோ அதனால நாங்கள் எப்போதுமே செயின் வந்து போட்டே தான் வச்சுருப்போம். இப்போ தான் டக்குன்னு வந்து எங்கேயாவது ஓடிட்டா செயினை வச்சு பிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து செயினோடையே அப்படியே நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் நைட்டி வந்து எங்கள் அம்மாவை நான் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். பிகாஸ் சென்னையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து நமக்கு வந்து நாகையில் வந்து மூரா சென்ஸ் இதுதான் வந்து செட் ஆகும். ஸோ வந்து ஒரு 4 நைட்டி வந்து அம்மா எனக்காக எடுத்து ஸ்டிச் பண்ணியே வச்சுட்டாங்க கரெக்டாக. ஒயிட் கலர் வந்து நான் கேட்டிருந்தேன், அது வந்து கிடைக்கல. எனக்கு வந்து ஒயிட் கலர் நைட்டி போடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டது வந்து கிடைக்கல. ஸோ அதெல்லாம் வந்து நான் 1 by 1 அப்படியே பார்த்துட்ருந்தேன். எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக போட்டு பார்த்தா எல்லாமே அப்படியே கரெக்டாக இருந்தது எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. ஸோ அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து செல்வி ஸ்டோர் இதெல்லாம் வந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து குடிச்சிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock வந்து 3 o'clock ஆர் 4 o'clock டைம் ஞாபகம் இல்லை. ஸோ நாங்கள் கரெக்டாக வந்து கிளம்பி ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக காரைக்கால் வந்து போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பானிபூரியை வந்து ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அம்மா வந்து எப்போதுமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால அம்மா அப்படியே 1 by 1 மந்த்லிக்கு என்னென்னலாம் வேணுமோ சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஒரு சில கிளிப் மட்டும் நான் வீடியோக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து வந்து ஒரு 10 minutesலேயே வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் 2 பேருமே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடு, ஆட்டுக்குட்டி நிறையா அதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இருந்தாங்க. அந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லையா, இந்த குட்டி வந்து கரெக்டாக என்கிட்ட தான் வந்தது. ஆட்டுக்குட்டி அப்படின்னு மட்டும் கிடையாது, பூனை, நாய்க்குட்டி இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஸோ எங்கள்கிட்ட, அதாவது மெயினாக என்னோடய சிஸ்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், உடனே அது எங்களோட அட்டாச் ஆகிடுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. அத்தனை பேர் இருந்துமே கரெக்டாக என் மேலே ஏறி என்னோடய ட்ரெஸ்ஸை பிடிச்சி தான் அப்படியே எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மண்டபத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி இது. ஸோ மண்டபத்துக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம்.
ஸோ இங்கே நிறைய கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவு வந்து நான் ஓரளவு வந்து எடுத்திருந்தேன். என்னோடய அவுட்ஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 டேஸ் வந்து ஆக்சுவலி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.